ஹலோ வியூவர்ஸ், நம்ம இன்றைக்கி பருப்பு உருண்டை குழம்பு பார்க்க போகிறோங்க. அந்த உருண்டை எப்படி உடையாமல் பண்ணுறது, எப்படி டேஸ்டியாக பண்ணுறது, எப்படி சாஃப்டாக பண்ணுறது, எப்படி திக்னஸாக பண்ணுறது, என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி அந்த குழம்பு பண்ணுறேன்றதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நார்மல் புளிப்பு குழம்பு எப்படி பண்ணுவோம், வெங்காயம் தக்காளி புளி ஊற்றி தான் பண்ணணும் அந்த குழம்பு. ஆனால் அந்த உருண்டை பருப்பு ஊற வச்சு அரைச்சி அதுக்கப்புறம் உருண்டை பிடிச்சி போட்டு அந்த உருண்டை உடையாமல் அந்த குழம்பு பண்ணி எடுக்கணும். அதுதான் அந்த குழம்போட டேஸ்ட்டேவும் நல்லா இருக்கும். அந்த உருண்டையில் கூட கொஞ்சம் அப்படி குழம்பு ரெண்டும் சேர்ந்து நம்ம சாப்பிட்றப்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். என்னோடய ஸ்டைலில் இன்றைக்கி பருப்பு உருண்டை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த பருப்பு உருண்டை குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. நல்லெண்ணெயில் பண்ணால் நல்லாயிருக்குங்க. அதனால் 2-3 ஸ்பூன் நல்லெண்ணெய் போட்டுக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் போட்டால் நல்லா இருக்கும் குழம்பு. அதனால் நான் 3 ஸ்பூன் போட்டுக்கினேன். கடுகு வெந்தயம் போட்டு தாளிச்சுக்கணுங்க. கடுகு வெந்தயம் கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு வெங்காயமும் கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கோங்க. நிறையா போட்டுட்டு கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். அதனால் ஒரு 1.5 வெங்காயம், அது பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயமும் ஒரு கிண்ணம் நிறையா போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை, பூண்டு, தக்காளி ஒரு 2 தக்காளி போட்டுக்கோங்க. ஒரு லெமன் சைஸ் அளவு புளியும் ஊற வச்சுக்கணும். இப்போ வெங்காயம் தக்காளிலாம் வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு, இது இப்போலாம் தக்காளி வெங்காயம்லாம் சீக்கிரம் வதங்க கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் மூடி வச்சுருங்க. அது கொஞ்சம் நல்லா மேஷ் ஆகி நல்லா வதங்கணும். அதுக்காக டைம் கொடுங்க. அதுக்கு நல்லா ஒரு 10 நிமிஷமாவது நல்லா வதங்கின பின்னாடி மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. மஞ்சள்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுட்டு தனி மிளகாப்பொடி 1 ஸ்பூன், மல்லித்தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டுங்க. மல்லித்தூள் ஒரு 2 ஸ்பூன். இப்போ நம்ம குழம்புக்கு சாம்பார் தூள் இருக்குல்லங்க, அது ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இத்தனை மசாலாவையும் அது இப்போயே சேர்த்துட்டு, இப்போ அந்த வெங்காயம் தக்காளி இதுகளோடு சேர்த்து நல்லா திருப்பி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே தக்காளி புளி ஊற வச்சுருக்கோம். இப்போயும் கொஞ்சம் இந்த மசாலாலாம் சேர்த்துட்டோம்லங்க, அதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. ஏற்கனவே புளி ஊற வச்சனால அந்த புளியை நல்லா கரைச்சி புளி தண்ணி ஊற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சமும் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம இப்போ உருண்டை பிடிச்சி இதில் போட போகிறோம். அந்த உருண்டை இதில் நல்லா கொதித்து வரணும். அந்த உருண்டை இந்த தண்ணியில் நல்லா கொதித்து வரணும். அதுக்காக நமக்கு கொஞ்சம் நல்லா தண்ணி வேணுங்க. அதுக்காக இன்னும் கொஞ்சம் புளி தண்ணி இல்லை நல்லா தண்ணியை ஊற்றிக்கோங்க. புளியில் 2 டைம் நல்லா கரைச்சி ஊற்றி தண்ணி ஊற்றிட்டு இது கொதிச்சுட்ருக்கட்டும். இந்த சைடு கடலைப்பருப்பும் நீங்கள் 2 மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சுக்கணும். கடலைப்பருப்பை முன்னாடியே ஊற வச்சுட்டு கடலைப்பருப்பு, பூண்டு, வரமிளகா, சோம்பு, இதெல்லாம் கொஞ்சம் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் கூட போட்டுக்கலாங்க. வரமிளகா இல்லைன்னா பச்சை மிளகா கூட போட்டுக்கலாம். இதெல்லாம் சேர்த்து சில பேர் இதில் தேங்காய்லாம் போடுவாங்க. நான் தேங்காய்லாம் போடலைங்க. இவ்வளோதாங்க நான் எப்பயும் சேர்த்து பண்ணுவேன். இப்போ இந்த பருப்பு உருண்டைக்கு தேவையான உப்பும் இதில் சேர்க்குறோம். உப்பு கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கணும். உப்புன்னு ரொம்ப உப்பு சேர்த்துக்கூட. இப்போ உருண்டைக்கு நம்ம இப்போ உருண்டை சாப்பிடுவோம்ல, அதில் கொஞ்சம் உப்பு உரப்பு தேவை. அந்த உப்பு மட்டும்தான் இதில் சேர்க்க போகிறோம். இப்போ நம்ம வடைக்கு அரைப்போம்லாம், கடலைப்பருப்புலாம் வடை, மசாலா வடைக்கு அந்த மாதிரி ரொம்ப தண்ணி ஊற்றி கொலன்னு அரைச்சிடாமல் கொஞ்சம் திக்காக அரைச்சிக்கணும். நம்ம உருண்டை பாருங்க இந்த மாதிரி கெட்டி பதத்தில் இருக்கணும். ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். நல்லா ஊற்றி அரைச்சாச்சுங்க. இப்போ அரைச்சோன்னா இதை மாற்றி வச்சுக்கணும். இல்லை பெருங்காயம் போட்டுக்கலாம். பெருங்காயம் குழம்புலையும் போடணும், இதுலேயும் போட்டுக்கணும். இந்த பருப்பில் இந்த இப்போ இது நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. நம்ம இதையும் அரைச்சி வச்சாச்சு. இப்போ இதுலேயும் நீங்கள் வெங்காயம் சேர்க்குறதுனா சேர்த்துக்கலாம். நான் இதில் வெங்காயம் சேர்க்க மாட்டேங்க எப்போயும். இந்த குழம்புல சேர்க்குறதோட சரி. ரெண்டாவது இந்த பருப்பையுமே இவங்கெல்லாம் ஒரு சிலர்லாம் அரைச்சி இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு அவிச்சு இந்த இட்லி மாதிரி வேக வச்செல்லாம் போடுவாங்க. நான் அப்படிலாம் போட மாட்டேங்க. ஊற வைப்பேன், அரைப்பேன், இதெல்லாம் சேர்த்து அரைப்பேன். நல்லா அந்த குழம்ப கொதிக்க வைக்கணும். இந்த குழம்ப நல்லா கொதிக்க வச்சுட்டு நம்ம உருண்டை பிடிச்சி போட்டுட்டு இந்த உருண்டையை நம்ம டிஸ்டர்பே பண்ணக்கூடாது. அப்படியே விட்டுணும். இப்போ உருண்டை பிடிச்சி விட்டுட்டு நான் அப்படியே மூடி வச்சுருவேன். மூடி வச்சிட்டோம்னா அந்த உருண்டை அதுலேயே வெந்து நல்லா அப்படியே பந்து மாதிரி
திறந்து பார்த்தோம்னா அந்த உருண்டை ஃபுல்லாக இப்படி மேலே வந்துடும். இப்படி மேலே வந்துட்டால் நமக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை, உருண்டை வெந்துடும் இதுலேயே. இல்லை எனக்கு இப்படி வேணாம், எனக்கு பயமாக இருக்குன்றவங்க மட்டும்தான் இட்லி பாத்திரத்தை வேக வச்சு போடுங்க, அவ்வளோதான். இப்போ நல்லா உருண்டை எல்லாம் மேலே வந்துடுச்சு. உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு நமக்கு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிச்சுன்னா சரியாயிடும். இதில் தேங்காய் அரைச்சி ஊற்றுறோன்னா ஊற்றிக்கலாம். இல்லைன்னா நம்ம மிக்சியில் அரைச்சி அந்த பருப்பு ஒட்டி இருக்குங்களோ அதை தண்ணி ஊற்றிட்டோம்னாவே போதுங்க, நல்லா திக்னஸ் கிடச்சிரும். குழம்பு பார்த்திங்கன்னா நம்ம எப்படி நல்லா கெட்டியாக தேங்காய் ஊற்றலை, எதுவும் ஊற்றலை. அந்த பருப்பு அந்த கொஞ்சோன்னு அந்த மிக்சி ஜாரில் இருக்கிற பருப்பு கழுவி ஊற்றினாலே போதும், நல்லா திக்னஸ் கிடச்சிரும். பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ஆயிருங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்க, இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பருப்பு உடையாது, டைரெக்டாகவே போட்டுடலாம். பயமாக இருந்தால் வேணால் இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு போடுங்க. இல்லைன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிட்டோம்னா டைரெக்டாகவே உருட்டி குழம்புல போட்டு உருண்டை குழம்பு ரெடி ஆயிருங்க. பாருங்கள், அந்த பருப்பு இப்படி இந்த மாதிரி உருண்டை நமக்கு திக்னஸ் கிடச்சிருங்க.